பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலியாக்கு யாரு சாப்பாடு கொண்டு வந்ததுன்னா காகம் தான். நீங்க வெளியே போய் ஒரு பிஸ்கட் வச்சுட்டு ஒரு முறுக்கு வச்சுட்டு நின்று பாருங்க, காகம் என்ன பண்ணோம், அதை திருடிட்டு கொண்டு போகும். ஆனா அப்பேற்பட்ட ஒரு மிருகத்தை, ஒரு பறவையை வைத்து ஆண்டவர் எலியாவுக்கு போஷிக்கிறாருன்னு ஆண்டவர் எவ்வளோ ஒரு விசேஷித்தமான தேவன். எலியா நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு, எனக்கு இப்படி நடக்கும், எனக்கு இப்படிதான் ஆண்டவர் என்னை நடத்துவார் அப்படின்னு அவன் நினைச்சிருக்க மாட்டான். ஒரு விசேஷித்தவன் ஆண்டவர் காகத்தை கொண்டு எலியாவை போஷிக்கிறார். எலியா எவ்வளோ விசேஷித்தவனா இருப்பான் யோசித்து பாருங்க. காலையில ஆனா அப்பமும் இறைச்சி கொண்டு வருது, சாயந்தரம் ஆனா அப்பமும் இறைச்சி கொண்டு வருது. எவ்வளோ ஒரு லக்கி பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு விசேஷித்தவனா எலியா இருக்கிற. அதே போலதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும். ஒரு வேளை நீங்க வறுமையில் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகி இருக்கு, ஆனாலும் என்னால் இந்த மாதத்தை கடக்க முடியுமா, எனக்கு போஜனம் கிடைக்குமா, எனக்கு உணவு கிடைக்குமா, உடை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் உங்களையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். காகத்தை கொண்டு போஷித்தவர் உங்களை எப்படியாவது போஷிப்பார். யூ ஆர் ஸ்பெஷல் டு ஜீசஸ். நீங்க விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க. ஒரு அருமையான பாடல் உண்டு. தேவா நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நீங்க விசேஷித்தவர்களாக இருக்கீங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமாம். அன்றே காகங்களை பாண்டொரே அப்பத்தை கொண்டு அப்பா எலியாவை போஷித்தீங்களே, இறைச்சி கொண்டு போஷித்தீங்களே. அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல உணவு உடை தந்து அவங்களை போஷித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.